ரெக்டாங்கிள்ஸ் கவுண்டிங். இங்கே எத்தனை ரெக்டாங்கிள்ஸ் இருக்குன்னு நம்ம ஃபைன் பண்ண போகிறோம். ஓகே, இந்த பாக்ஸஸ் ஆட்டம் கொடுத்துருக்கோம்ல, இதில் ஓரோனத்துலேயும் எத்தனை ரெக்டாங்கிள்ஸ் இருக்குன்னு ஃபைன் பண்ண போகிறோம். இப்போ அது ஃபைன் பண்ணுறதுக்கான ட்ரிக் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட் எத்தனை ரோஸ் இருக்குன்னு பார்க்குறோம். இந்த ஃபஸ்ட் இதில் எத்தனை ரோஸ் இருக்குது? 1 2 1 2 2 ரோஸ் இருக்குது. எத்தனை காலம்ஸ் இருக்குது? 1 2 3 4 1 2 3 4 4 காலம்ஸ் இருக்குது. இப்போ ஃபஸ்ட் என்ன பண்ணுறோம், இந்த ரோஸை இது ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். அதாவது ஃபஸ்ட்டு ரோஸ் 1 + 2 = 3. அடுத்து இந்த காலம்ஸை ஆட் பண்ணுறோம். அதே மாதிரி என்னது 1 + 2 + 3 + 4 = 4 + 3 7 + 2 9 + 1 10. ஸோ 10. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும். 10 3s are 30. ஸோ எத்தனை ரெக்டாங்கிள்ஸ் இருக்குன்னா 30 ரெக்டாங்கிள்ஸ் இருக்குது. என்ன பண்ணணும், ரோஸ் எத்தனை ரோஸ் இருக்குன்னு பார்க்குறோம், அதை ஆட் பண்ணணும். எத்தனை காலம்ஸ் இருக்குன்னு பார்க்குறோம், அதை ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிட்டு அந்த ரெண்டு ஆன்சர் மல்டிப்ளை பண்ணி கிடைக்கிற ஆன்சர் தான் வந்துட்டு ரெக்டாங்கிள்ஸ். ஓகே, அத்தனை ரெக்டாங்கிள்ஸ் இருக்கும். இப்போ இது பாருங்கள், எத்தனை ரோஸ் இருக்குது? 1 2 3 3 ரோஸ் இருக்குது. காலம்ஸு 1 2 3 4 4 காலம்ஸ் இருக்குது. இப்போ ஃபஸ்ட் இதை ஆட் பண்ணணும், ரோஸை ஆட் பண்ணும். என்னது 1 + 2 + 3 = எத்தனை வரும்? 3 + 2 5 + 1 6. அடுத்து கோலம்ஸை ஆட் பண்ணும். 1 + 2 + 3 + 4 = 4 + 3 7 + 2 9 + 1 10 10. ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும். 10 6 are 60. ஸோ இங்கே 60 ரெக்டாங்கிள்ஸ் இருக்கும்.